ஹே காய்ஸ், வெல்கம் டு சுகாஸ் கேலரி யூடியூப் சேனல். இன்றைக்கி தந்தை பெரியார் டிராயிங் ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் சுகாஸ் கேலரி சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டிராயிங் பண்ணுறதுக்கு நான் நார்மலான A4 சைஸ் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா டிராயிங் பென்சில்ஸ் 2 எடுத்திருக்கேன். அப்புறம் பிளெண்ட் பண்ணுறதுக்காக பட்ஸும் எரேசரும் எடுத்திருக்கேன். ஸோ இந்த டிராயிங் பென்சில்ஸ் வந்து பேசிக்காக 6 ஷேடிங்கில் கிடைக்கும். நான் கேம்லின் பிராண்டோட பென்சில் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒன்று வந்து லைட் ஷேடிங் வந்து HP பென்சில், இன்னொன்று வந்து 8B பென்சில். ஸோ இந்த 2 பென்சில் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அவுட்லைன் ட்ரா பண்ணுறதுக்கு HP பென்சில் யூஸ் பண்ணிவிட்டு டார்க் பண்ணுறதுக்காக 8B பென்சில் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம டிராயிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்தேன். ஸோ அது வீடியோவில் அவ்வளோ சரியாகவே தெரியல. ஸோ அதனால மீண்டும் நான் இன்னும் கொஞ்சம் டார்க்காக அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் டிராயிங் பண்ணும்போதுமே அந்த அவுட்லைன் வரையும் போது ரொம்ப லைட்டாக வரைஞ்சிக்கோங்க. அப்போ தான் மிஸ்டேக் பண்ணாலும் அதை அழிக்கும் போது அந்த லைன்ஸ் வந்து தெரியாது. ஃபஸ்ட் எடுத்ததுமே நம்ம டார்க்காக வரைஞ்சிட்டோம் அப்படின்னா ஏதாவது மிஸ்டேக் பண்ணி அதை அழிக்கும் போது அந்த லைனோட மார்க்கிங் அப்படியே தெரியும். ஸோ அதனால அவுட்லைன் வந்து லைட்டாகவே கொடுத்துருங்க. நானுமே ஒரு லேர்னர் தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அப்புறம் வந்து நீங்கள் டிராயிங் இப்போ தான் பழகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நார்மலான அப்சரா பென்சிலே யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நானுமே அப்படி தான் பண்ணேன். ஓரளவுக்கு டிராயிங் பண்ணுறேன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் டிராயிங் பென்சிலே யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். இப்போ நம்ம இந்த டிராயிங்க்கு அவுட்லைன் கொடுத்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற சின்ன சின்ன ஸ்ட்ரோக்ஸ் மட்டும், அதாவது சின்ன லைன்ஸ் மட்டும் நம்ம ஹைலைட் பண்ணி கொடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ இந்த பிக்சரோட ஃபுல் அவுட்லைன் நம்ம டிராயிங் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 8B பென்சில் யூஸ் பண்ணிவிட்டு இந்த டிராயிங்கை வந்து இன்னும் டார்க் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ இந்த டிராயிங்க்கு அவுட்லைன் நல்லா டார்க் பண்ணதுக்கப்புறமா இந்த பார்ட் ஃபுல்லாகவே அதே 8B பென்சில் யூஸ் பண்ணிவிட்டு நான் ஷேட் பண்ணுறேன். ஸோ இதை நீங்கள் ஷேட் பண்ணும்போது பென்சில் ஒரே டைரக்ஷனில் போகிற மாதிரி ஷேட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இந்த டிராயிங் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக இன்னும் நல்லா டார்க்காகவே ஷேட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ இதை ஃபுல்லாக நம்ம ஷேட் பண்ணதுக்கப்புறமா பட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஷேட் பண்ண இடத்த ஃபுல்லாக நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இதை பிளெண்ட் பண்ணும்போது கூட ஒரே டைரக்ஷனில் தான் பண்ணணும். ஸோ இதை மாற்றி பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஷேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த லைன்ஸ் வந்து அப்படியே மார்க் ஆகிட்டு இந்த டிராயிங் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காது. ஸோ எப்போவுமே ஷேட் பண்ணும்போது ஒரே டைரக்ஷனில் இருக்கிற மாதிரி பண்ணுங்கள்.
இது ஃபுல்லாக நம்ம blend பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டிராயிங் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு இது ஓகே அப்படின்னா இப்படியே கூட வச்சுக்கலாம். நான் அந்த ஃபேஸ் பார்ட் இருக்குல்லவா அங்கே ஃபுல்லாகவே blend பண்ணி காட்டுறேன். ஸோ இது வந்து blend பண்ணுறதுக்கு முன்னாடியும் அதுக்கப்புறமும் ரெண்டுத்தில் எது நல்லா இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெண்டில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்களும் வரைஞ்சி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இப்போ இந்த டிராயிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த டிராயிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா சுகாஸ் கேலரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு சூப்பரான ஐடியாவோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.